ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு workshare.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஈஸியான ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக நல்லா மொறுன்னு கிறிஸ்பியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. கடையில் போய் அதிக காசு கொடுத்து வாங்காமல் வீட்லேயே ஈஸியாக செய்யலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துருக்கேன். கூடவே தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி நல்லா கட்டிகளாக இல்லாமல் ஈவனாக கலந்துக்கங்க. நெய் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கங்க. இது மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். இதுக்கு வேண்டிய ஸ்டஃபிங் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கு மிக்சிங் பவுலில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் பொடிசாகவும் இல்லாமல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதோட 1/4 கப் அளவுக்கு அவல் சேர்த்துக்கங்க. நான் லேசான பேப்பர் அவல் தாங்க சேர்த்துருக்கேன். அதை அப்படியே சேர்க்காமல் இது மாதிரி கைகளால் நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க. முழுசாக இல்லாமல் ஒன்றும் பாதியமாக உடச்சி விட்டு சேர்த்துட்டு இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்து இந்த வெங்காயத்தோடு நல்லா கலந்து பிசைஞ்சிக்கங்க. உப்பு சேர்த்ததுமே வெங்காயத்தில் தண்ணீர் பிரிஞ்சு வரும். அதை எல்லாத்தையும் இந்த அவல் உறிஞ்சிடும். அதனால தான் அவல் சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா கைகளால் பிசைஞ்சு விட்டு கலந்த பிறகு இதோட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டு கூடவே ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி. ஜீரகப்பொடி இல்லாட்டி நீங்கள் முழுசாக கூட ஜீரகத்தை அப்படியே சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. இது மாதிரி நல்லா மசாலா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம் மசாலா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுத்து. கொஞ்சம் கூட தண்ணீர் பிரிஞ்சு வரல பாருங்கள். அது எல்லாத்தையுமே அவல் உறிஞ்சிடும். இப்போ இன்னொரு குட்டி பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கங்க. சேர்த்து அந்த நெய்யிலே நல்லா கலந்து விட்டுக்கங்க. இது மாதிரி கொஞ்சம் திக்காகவே கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. இதை மாவு மேலே தடவி எடுக்கணும், அதனால் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவும் நல்லா ஊறி வந்திருக்கு. இருந்தாலும் அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாவில் 4 உருண்டைகளை பிரித்து எடுத்துக்கங்க. சப்பாத்தி உருண்டையோட நல்லா கொஞ்சம் பெருசாகவே வரும். 2 கப் மாவு சேர்த்துருக்கோம். அதில் 4 உருண்டைகளை ஈவனாக பிரித்து கொஞ்சம் பெரிய உருண்டைகளாகவே உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இது மாதிரி உருட்டி எடுத்த உருண்டையை கொஞ்சம் பெருசாகவே தேய்ச்சிக்கலாம். இதை அப்படியே மாவில் பெரட்டி எடுத்து இது மாதிரி கவுண்டர் டாப்பில் தேய்ச்சிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் பெருசாக தேய்க்க ஈஸியாக இருக்கும். நல்லா மெலிசாக தேய்ச்சிக்கங்க. தடிமனாக இல்லாமல் இந்த அளவுக்கு மெலிசாக தேய்ச்சிட்டு இது மேலே நம்ம கலந்து வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டை அப்படியே மேலாப்பில் தடவிக்கங்க. பரவலாக எல்லா இடமும் அப்படியே தடவி விட்ட பிறகு தேய்ச்சி வச்ச இன்னொரு மாவையும் அப்படியே மேலே சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இது மேலேயும் நெய்யில் கலந்த பேஸ்ட்டை நல்லா பரவலாக தடவிக்கங்க. 4 உருண்டைகளுமே இதே மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்ச பிறகு ஒன்று மேலே ஒன்று போட்டு இது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு பேஸ்ட்டை நல்லா பரவலாக தடவிக்கங்க. அப்போ தான் நம்மளுக்கு லேயராக நல்ல மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ கடைசியாக தேய்ச்ச மாவை மேலே சேர்த்து அது மேலேயும் நெய் பேஸ்ட்டை தடவிட்டு அப்படியே டைட்டாக கீழேருந்து ரோல் பண்ணிக்கங்க. நல்லா அழுத்தி விட்டு இது மாதிரி டைட்டாக ரோல் பண்ணுங்கள். லூஸாக இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நல்லா டைட்டாக ரோல் பண்ணி அப்படியே கைகளால் உருட்டிக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் நீளமாக மெலிசாக வரும். இல்லாட்டி ரொம்ப தடிமனாக இருக்கும். இது மாதிரி நல்லா உருட்டி எடுத்த பிறகு கத்தியால் 1 இன்ச்சு கேப்பு விட்டு கட் பண்ணிக்கங்க.
மொத்தமாக இதில் 10 பீசஸ் கிட்ட கிடைக்கும். இது மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டு கட் பண்ணிக்கங்க. இப்போ கட் பண்ண பீசஸ் எடுத்து நல்லா லேயராக வந்திருக்கு பாருங்கள். உள்ளங்கையால் இது மாதிரி சைடாக அழுத்தி விட்டுக்கங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி அழுத்தி விட்டு எடுத்துக்கங்க. நம்ம எந்த அளவுக்கு டைட்டாக ரோல் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு லேயர்ஸ் கிடைக்கும். இப்போ இது மாதிரி அழுத்தி விட்ட பிறகு இதை அப்படியே பூரி சைஸுக்கு தேய்ச்சிக்கங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்க வேண்டாம். மேலாப்பில் இது மாதிரி தேய்ச்சிங்கன்னா லேயராக அப்படியே கிடைக்கும். இப்போ இது மாதிரி கொஞ்சம் சின்னதாக தேய்ச்ச பிறகு இதில் நம்ம கலந்து வச்ச வெங்காயம் மசாலா ஸ்டஃபிங்கை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நடுவில் வச்சு ஓரங்கள் உள்ள மாவை அப்படியே ஒன்று சேர்த்து அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கங்க. ஸ்டஃபிங் வெளியே வராத அளவுக்கு இது மாதிரி அப்படியே ஓரங்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்துக்கங்க. ஒன்று சேர்த்து நல்லா அழுத்தி விட்டுக்கங்க. பாருங்கள், இப்போ அழுத்தி எடுத்த மாவை கீழே வச்சு லைட்டாக கொஞ்சம் தட்டையாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கங்க. இதே மாதிரியே எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்து எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதோ அடுப்பை மீடியமாக வச்சுட்டு எத்தனை உள்ளே சேர்க்க முடியுதோ அத்தனை உள்ளே சேர்த்துக்கங்க. 3 4ன்னு சேர்த்து பொரித்து எடுத்துக்கங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரித்து எடுத்திங்கன்னா உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி விடுங்க. திருப்பி விட்டு 2 சைடுமே பொன்னிறமாக செவந்து வந்ததும் எடுத்துடுங்க. இப்போ 2 சைடுமே செவந்து வந்திருக்கு. நல்லா லேயராக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்ல மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப கலர் மாறிடாமல் இது மாதிரி லைட்டாக செவந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. மீதம் உள்ளதையும் இதே மாதிரி பொரித்து எடுத்துருங்க. செலவே இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய கோதுமை மாவு வெங்காயமும் சேர்த்து இது மாதிரி வெங்காய பப்ஸ் ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக அருமையான மொறு ஸ்நாக்ஸ் ரெடியாக எடுத்து இதில் 2 சாப்பிட்டு டீ குடித்தாலே வயிறு நல்லா ஃபில்லிங் ஆகிடுங்க. எந்த அளவுக்கு மொறுமொறுப்பாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோட வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சிம்பிளாக செலவே இல்லாமல் செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.